ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம மகாநதி சீரியலில் சூப்பராக ஒரு வில்லன் கேரக்டர் வந்து அறிமுகமானது தான் நம்மளுடைய பசுபதின்ற நேமில் வந்து மிஸ்டர் ரமேஷ் சார். அவர் பேஜில் வந்து தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த தேங்க்யூ என்ன திடீர்னு இந்த தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரைட்னா கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா கீழே வந்து கண்டென்ட்டும் கொடுத்துருக்காரு. யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்றதே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. ஆமாங்க, யாருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ பிரவீன் பெனன் சார், அதாவது பிரவீன் சார் அவருக்கு வந்து கால் பண்ணுவார் இல்லையா, பிரவீன் மகாநதி டீம், தேங்க்யூ ஃபேன்ஸ், தேங்க்யூ விஜய் டிவி, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ பிலவ்டு ஃபேமிலி, வித்தவுட் யூ ஆல் நாட் ஹியர்னு போட்டிருக்காரு. பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஹியர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எதுக்காக திடீர்னு இந்த தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆக்டராக தான் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மறுபக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் ஒரு பிஸ்னஸ் மேனுங்க. அவருக்கு வந்து ஆக்டரில் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி வரல. அவர் வந்து வாண்டடாகவும் வந்து எனக்கு ஆக்டிங் பிடிக்கும், நான் வரேன்னு ஆக்சுவலாக அவங்க டீம்லேருந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்திருக்காரு. ஆக்சுவலாக நம்மளுடைய பிரவீன் பெனன் சார் செலக்ட் பண்ணி அவர் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு பிஸ்னஸ் ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி தான் வச்சு தனியாக ரன் பண்ணிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி அதாவது அவரோட லொக்கேஷன்லேயே வந்து புதுசாக வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணாமல் அவருடைய டெவலப்மெண்ட் சென்டரையும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ சைட் பை சைட் இந்த ஆக்டிங் ப்ரொஃபஷனலில் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து நெகட்டிவ் கேரக்டர் மகாநதியில் வந்து பசுபதி வில்லன் கேரக்டர் கூட அவங்களோட டாக்டர் ராகினி அப்படின்னு சொல்லி 2 பேர் காம்போ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ போக 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 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு மன உளைச்சலுக்கே வந்துட்டார். ஆக்டிங் ப்ரொஃபஷனலை வந்து தாழ்ச்சி எடுத்துகிறாங்க ஃபேன்ஸு. பிகாஸ் வீக்கா மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்னால அவருக்கு கண்டிப்பாக அர்ச்சனைகள் விழ தான் செய்யும். ராகினிக்கு மட்டும் இல்லை, அவருக்கும் வந்து நடுவில் அவரும் அப்செட் ஆகிட்டார். இது என்னோடய ப்ரொஃபஷனல் இல்லை, என்னுடைய ப்ரொஃபஷனல் வேறு, இது ஜஸ்ட் ஒரு அப்படின்னு சொல்லியும் இன்டிமெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே மனசை தேர்த்திக்கிட்டு ஓகே இது எல்லாமே நடக்கும், உங்களுடைய அன்பிற்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸும் நிறையா ஷேர் பண்ணியிருக்காரு இல்லையா நமக்கு. ஸோ வீக்கா மகாநதி சீரியலோட பிடிஎஸை வந்து முக்கியமாக இவரும் வந்து ஒரு பொறுப்புங்க, நமக்கு கொடுத்து என்ஜாய் பண்ண வைப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பசு டேடி அப்படின்னு இப்போ வந்து அவர் கமெண்ட் வில்லன் அப்படின்னு பார்க்கும்போது பசு டேடி அப்படின்ற ஒரு டேகை வந்து இப்போ அவருக்கு கொடுத்தாச்சு. ஸோ அவர் வந்து அன்அஃபிஷியலாக வந்து ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவும் வந்து இனாகரேஷன் ஃபங்க்ஷன் போய் மீட் பண்ணி அவரை ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் அவர் வந்து பெருமையாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி நடந்த விஷயத்துக்கு தான் தேங்க்யூ சொல்லுவாரா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்கணும். பட் என்ன இந்த தேங்க்யூன்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணோன்னே நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாமே வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. இதற்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக மகாநதி சீரியல் விட்டு ஒரு குவிட் பண்ண போகிறாரா என்ன, எதுக்காக திடீர்னு இந்த தேங்க்யூ ஆக்சுவலாக விஜய் டிவிலேருந்து டேரக்டர்லேருந்து டீம்லேருந்து எல்லாருக்கும் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அவரோட ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் குவிட் பண்ண போகிறீங்களான்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அவருக்கு கேட்கப்பட்டிருக்கு. பட் என்னன்னா மகாநதி டீம்லேருந்து விலகிறதுக்கு தான் தேங்க்யூவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் மூமெண்ட்டும் ஒன்று இருக்குது. பாசிட்டிவ் மூமெண்ட்னா என்னுடைய டெவலப்மெண்ட், அதாவது நான் அஃபிஷியலாக வந்து ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்திருக்கு, தேங்க்யூ அப்படின்றத ஒரு பாசிட்டிவ் மோடில் வந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரி எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி ஃபேன்ஸும் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு நெகட்டிவ் குட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. அதாவது இப்போ ரைட் நோ வந்து பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபர்மேஷன் வரலைங்க. அவர் மகாநதி மட்டும் விலக போகிறாரா இல்லையான்னு. கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அதை பற்றி பேசுவோம், சரிங்களா. ஒரு நல்ல ஆக்டர் வில்லன் கேரக்டரில் இருக்கிறாரு. ஸோ இன்னும் மேலே அவருடைய வந்து தொடரணும் பணிகள், சரிங்களா. ஓகே, அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துட்டு அகெயின் வேறு எதனா அப்டேட் வந்ததுன்னா உடனே நான் உங்கள் மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. தேங்க்யூ.